ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இந்தியா என் தாய்நாடு. இந்தியா என் தாய்நாடு. இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தோர். இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தோர். என் தாய்நாட்டை நான் உளமாற நேசிக்கிறேன். என் தாய்நாட்டை நான் உளமாற நேசிக்கிறேன். இந்திய திருநாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நான் என் தாய் தந்தையரையும் குருவையும் மூத்தவர்களையும் மதிப்பேன். நான் என் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் உளமாற உழைப்பேன். நீங்க பாருங்கப்பா, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. சரிண்ணா. தென்னிந்தியாவோட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ரொம்ப வேகமா புகையை கக்கிக்கிட்டே ஒரு நிலக்கரி ரயில் வண்டி அங்க வந்துச்சு. அப்படியே ஒரு இரைச்சல் சத்தத்தோட அது ஸ்டேஷனுக்கு வந்து நின்னுச்சு. ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற நதி ஓரத்துல அந்த ஆளு நடந்து வந்துகிட்டே இருந்தான். அப்படி அந்த ஆள் வந்ததுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். சைலன்ஸ். என்ன வாத்தியார் நீங்க வந்து நீங்க கத்துக்கிறீங்களா இல்ல பசங்களுக்கு கத்து கொடுக்கறீங்களா? நீங்க ஹெச்சமா இருக்கிறதால எங்களை என்ன வேணா சொல்லலாம். ஆனா இந்த அளவுக்கு குட்டி பசங்க முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன மட்டம் தட்டி பேசாதீங்க. நானும் ஒரு வாத்தியார்னு தெரியும்ல. சம்பளம் வாங்குறதுக்கு மட்டும்தான். பசங்களா, ஒரு மனுஷன் படாத பாடுபட்டு உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு வர நினைக்கும் போது என்ன செய்யணும் சொல்லுங்க? எப்படிப்பட்ட பசங்களா படிக்கணும்? நல்ல பசங்களா நல்லா படிச்சு பெரிய ஆளா வளர்ந்தாதான் நாளைக்கு நம்ம நாட்டுக்கு நல்லது. நல்லவங்களா தலைவர்களா வருவீங்க. செய்யற தொழில நேர்மையா இருக்கணும், ஆத்மார்த்தமா அர்ப்பணிப்போட இருக்கணும். மனம் போன போக்குல நீங்க வளரவே கூடாது. கஷ்டம்தான். நானும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கடலுக்கு போனவன் தான். ஆனா அதெல்லாம் அன்னைக்கு. இப்ப கடலுக்கு போறவனுக்கு கை நிறைய காசு கிடைக்குது. அப்ப ரிசர்வ் பேங்க கடலுக்கு மாத்திட்டாங்களா என்ன? கடன் கொடுத்து பாருங்க, என் கடையெல்லாம் மொத்தமா இப்படி ஆயிடுச்சு. நான் பொருள் வாங்க போற இடத்துல எனக்கு யாரும் கடன் தரதில்ல. அப்ப இந்தா சரி, இத புடி. எனக்கு கடன் கொடுத்ததால உன்னோட சூப்பர் மார்க்கெட் முழுகி போச்சுங்கிற கெட்ட பேரு எனக்கு வேண்டாம். ஊர் பேர் தெரியாதவனுக்கு கடன் கொடுக்கறதெல்லாம் பிரச்சனை இல்ல. யார சொல்றீங்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா நீ? செத்தாலும் வாழ்ந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க. நம்மள புதைச்சாலும் ஒரே ஊர்ல தான் புதைப்பாங்க. அது சரி. Four. 1, 2,
3 ஆ, அடடா, அடடா. எல்லாரும் எழுந்து நில்லுங்க, சீக்கிரம் எழுந்து நில்லுங்க, உட்காருங்க. யா இலாகி, யா இலாகி, யா முஜீப் ஜெகமத்தீப், யா முஜி ஜெகமத்தீப், யா இலாகி, யா முஜீப் ஜெகமத்தீப். ம் யா ம். இலாகி. இங்க பாருங்க, பாவப்பட்ட இந்த ஏழைகளோட படிப்பும் எதிர்காலமும் நம்மள மாதிரி ஆசிரியர்கள் கையில தான் இருக்கு. நம்மளோட தனிப்பட்ட வேலைகள் மட்டும் இல்லாம குழந்தைகளையும் படிக்க வைக்கணும். நிறைய மீன் கிடைக்குதுன்னு சொன்னாங்க, அதான் நானும் போட்ல ஏறி போயிட்டேன். மீன் வரும் போக அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அதுவும் சரி. நாம நல்லா படிக்க வைப்போங்கிற நம்பிக்கையில தான் பெத்தவங்க இங்க அனுப்புறாங்க. என்ன சார் நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்றீங்க? நீங்களும் நானும் தலையால தண்ணி குடிச்சு இந்த குப்பத்து பசங்களை படிக்க வச்சாலும் இவங்க கலெக்டர் ஆக போறது கிடையாது. அப்படியே இவங்க படிச்சுட்டு போனாலும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல பியூன் வேலை கூட கிடைக்க போறது இல்ல. ஏதோ பெத்தவங்க என் பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கிற கணக்குக்காக இங்க ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுல சோறு வேற ஃப்ரீயா போடுறோம்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதான் எனக்கு தெரியுமே, நான் தான் திடம் திங்கிறேன். அது இல்லைங்கய்யா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த மாதிரி ஸ்கூலை இழுத்து மூட அரசாங்கம் நினைக்குது. உங்களுக்கு கடலுக்கு போக தெரியும், இன்னும் பல வேலைக்கு தெரியும். தெரியும். அது எனக்கு தெரியும். இதை விட உயர்வான வேலை வேற எதுவும் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன கதையா இருக்கு? கடலுக்கு போக எனக்கு தெரியுங்கிறதால இங்க இருக்கிற வாத்தியார்களுக்கு அதை சொல்லி கொடுக்க முடியுமா என்ன? என்னால எல்லாரும் சகலகலா வல்லவன ஆயிட முடியுமா? ஏன்டா இங்கே உட்காந்துருக்கே, போய் விளையாடுங்க போங்க. மத்தியானம் கஞ்சி எடுத்துட்டு வர அக்கா வந்துட்டாங்க. மத்தியானம் கஞ்சி எடுத்துட்டு வர அக்கா வந்துட்டாங்க. என்னடா சொல்றீங்க? மத்தியான கஞ்சியா? என்னோட பேரு மரிக்கொழுந்து, புரிஞ்சுதா? டேய் 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 பசங்களா, எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க, ஒழுங்கா போங்க. எனக்கு சிதம்பரம் வரைக்கும் போகணும். இன்டர்வியூக்கா? நல்ல கம்பெனி தான், நிறைய சம்பளம் தரேன்னு ஆட்ல கொடுத்துருந்தாங்க. வேலை தேடி அலையிறது என் பையனுக்கு வேலையா போச்சு. எந்த தொழிலையும் கௌரவம் இருக்குடா. கிடைச்சதை வச்சு சந்தோஷமா வாழ நினைச்சாலே வேலை அவன் வீடு தேடி வருண்டா. உங்ககிட்ட ஏதாவது காசு பணம் இருக்கா? ரகுவர் அதை பார்த்த உடனே நான் நினைச்சேன், எவ்வளவு வேணும்? ஒரு 100 ரூபாய் வேணும். போன வாரம் வாங்கின படத்தையே நான் இன்னும் உனக்கு திருப்பி தரல. நாம தான் சின்ன வயசு நண்பர்களாச்சு ராமா. நீ கண்டிப்பா ஏதாவது சேர்த்து வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒரு தேவைன்னு சொல்லும்போது நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? பையன் எங்க போறானோ அனுப்பி வை. ஒரு கிலோ நெத்திலி கொடுங்கண்ணா. என்னப்பா வாங்க 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 இங்க வந்து வாங்க. நல்லா இருக்கு பாரு. வாங்க வாங்க விலையில கம்மியா. கிழங்கா பண்ணிட்டாங்கண்ணா. அத கூட எடுப்பா. வாங்க சார் வாங்க சார் எல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீன் தான் சார். வாங்க. இதுல பாதி ரூபா தான். எடுத்து போட்டீங்கன்னா இந்த மாதிரி மீன் கிடைக்காது சார். வாங்க. கையை எழுதி போடுப்பா. சரி கொடுங்க, என்ன பண்றது? கம்மியா தான் சொல்லிருக்கேன். 1000 ரூபா அண்ணா பேர பேசாதானே. உள்ள பாருங்க ஃப்ரெஷ் மீன் ஐஸ் மீன் இல்ல ரால்னா என்ன விலை? அதான் வந்து வலையில இருந்து எடுத்து போட்டது. அள்ளிட்டு போனேன். அண்ணனே வந்துட்டாரு. வாங்கண்ணே வாங்கண்ணே. சரியான நேரத்துக்கு தான் வந்துறீங்க. அள்ளிட்டு போ. வாங்க. அண்ணே பாருங்கண்ணே ஃப்ரெஷ்ஷான மீன்ண்ணே. அண்ணன்கிட்ட கேளுடா. அண்ணே பாருங்கண்ணே மீன் எவ்வளவு பறிச்சவனை நினைச்சு ஃப்ரெஷ்ஷா வாங்குறவனுக்கு விக்கிறவனுக்கு எந்த நஷ்டமும் வராத வியாபாரம் தான் நான் பண்ணுவேன். நான் 600 ரூபா கொடுங்கண்ணா, போதும்ண்ணா. எடுத்துக்கங்கண்ணா. எவ்வளோ? 600 ரூபா போதுண்ணா. அண்ணா என்னண்ணா நீங்க? சரி, அதை எடு. தென்னை மரத்து பக்கத்துல குழி வெட்டினா தென்னை மரத்து வேற தான் கிடைக்கும். அங்க என்ன பனைமரம் வேற கிடைக்கும் சொல்லுங்க? அத மாதிரி கோயிலுக்கும் பள்ளிவாசலுக்கும் வேற வேற வேறு இருக்குயா. ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன? ஆனா சும்மா இந்த மாதிரி உட்காந்துட்டு கதையெல்லாம் பேசாதீங்கண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும். வா அலைக்கும் அஸ்ஸலாம். இப்படி வாயா. எனக்கு ஒரு டீ சொல்லுங்களேன். நான் சொன்னா வருதான்னு பார்க்கலாம்.
நாராயணா ஒரு டீ போடு. ஆனா சக்கரை போடாத. அதான் ஓகே. நம்ம பொண்ணு சாகிராக்கு. என்னது? நம்ம பொண்ணு? அட உங்க பொண்ணா தானே அப்படி சொன்னேன். ஆ. பொண்ணு வளர்ந்து 15 வயசு ஆயிடுச்சு இல்ல. ஆகட்டும். பையன் எப்படி இருக்கான்? பார்க்க அப்படியே கொழு கொழுன்னு இருக்கான் பாருங்க. பக்கத்து ஊருக்கார் தான். நல்ல பெரிய வசதியான குடும்பம். துபாயில சொந்த பிசினஸ். இந்தாங்கண்ணா. 100 பவுனு, 2 லட்சம் ரூபாய் பணம், ஒரு காரும் தரேன்னு சொல்றாங்க. ஏன் அவன் கார்ல ஏறலையா? நீங்க ஸ்கூல்ல பாடம் நடத்துறீங்க, கடலுக்கும் போறீங்க, பத்தாவதுக்கு புரோக்கர் வேலை. அட இது அப்படி எடுத்துக்காதீங்க. பொண்ணுக்கும் பையனுக்கும் புது வாழ்க்கையை ஏற்படுத்தி தர புனிதமான வேலை இது. அது சரி. நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் புரோக்கருங்க தான் இருக்காங்க. நீங்க ஒரு சின்ன முதலாளி, அவ்வளவுதான். பொண்ணை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி அதோட சம்பளத்தை வாங்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்ல. அந்த அல்லா கருணையால அப்படி எதுவும் அப்ப நடக்கல. இந்த வர்ணம் முடிச்சிட வேண்டியதானே? வாத்தியாரையா, அவ பொம்பளை பிள்ளையா இருக்கிறதுனால 10-15 வயசு ஆயிடுச்சுன்னு அவளை யார் தலையிலையும் கட்டணும்னு அவசியம் இல்லை. அவளுக்கு படிக்க விருப்பமும் இருக்கு, திறமையும் இருக்கு, படிக்கட்டும். டாக்டர் கலெக்டர் ஆகலைன்னாலும் ஒரு விஷயத்த பார்த்தாலோ கேட்டாலோ அதை புரிஞ்சுக்கிற திறமையாவது இருக்குல்ல. நாளைக்கு 2 குழந்தைங்களை பெத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 4 வார்த்தை கத்து கொடுக்க முடியும்ல. மத்த வீட்டு விஷயங்களை பேசுறதை விடுங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளை அப்படி விட்டுற முடியுமா? என்ன பிரச்சனையாயிடுங்க. படிக்க போனதுனால யாரும் இது வரைக்கும் கெட்டு போனதில்ல. ஆனா எவ்வளவுதான் படிச்சாலும் நல்லாகாத மனுஷங்களும் இருக்காங்க. நானும் நீங்களும் ஓதுற குரானோட முதல் வார்த்தை இருக்கு பாருங்க, இக்ரஹான்னு தெரியும்ல. இக்ரஹான்னு சொன்னா படிக்கணும்னு அர்த்தம். மனுஷனா பிறந்தவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்த மதம் தான் இஸ்லாம் மதம். அப்ப நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? உட்காருங்க. ஒரு காலத்துல இங்கிலீஷ சாத்தானோட பாஷன்னு சொன்னவங்க தான் நாம. என்னோட பொண்ணு நல்லா படிப்பா, சந்தோஷமா சிரிச்சு விளையாடி கடலோட கதை சொல்லிக்கிட்டு ஆடி ஓடி நல்லா விளையாடட்டும் அவ. எனக்கு இன்னும் நிறைய கிளிஞ்சல்கள் கொடுப்பியா? சீக்கிரமா வந்துருவான் ராஜகுமாரன். 25, 28, 30, 32, 37, 38, 39, 40. வருத்தமா இருந்தாலும் இப்படி காத்திருக்கிறது சுகமா தான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மா அம்மா, நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் அப்பா கிட்ட சொல்லுமா? டீ எடுத்துக்கோ. டீல மறந்து போய் சக்கரை போட்டுட்டீங்களா என்ன? நீ உங்க அப்பாவை பாக்குறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்க அப்பாவை பாத்துட்டு இருக்கேன். உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது அப்பா எப்படி இருந்தாராம்? சூப்பரா இருந்தாரா? இப்ப மட்டும் என்ன, அப்பா நல்லா எங்கா தான் இருக்காரு. என்ன இந்த வழுக்க மண்டை? அதுவும் புத்திசாலிங்களோட அடையாளம் தான். இப்படி சொட்ட விழுந்ததுக்கு காரணம் சின்ன வயசுல இருந்து நடுக்கடலுக்கு போய் உப்பு காத்து பட்டதுனால, நான் அறிவாளிங்கிறதுனால இல்ல. ஆமா, என் பொண்ணு என்கிட்ட எதையோ கேட்க நினைக்கிறான்னு தெரியுது. பயங்கரமா கொஞ்சுறாளே. அவ ஸ்கூல்ல இருந்து அங்காடி தெருவுக்கு போறாங்களாம். அவளுக்கும் போகணுமா, அதுக்கு சம்மதம் கேக்குறா. ஐயோ அப்பா, இந்த புத்தி இல்லாத ஃபாத்திமாவை எப்படி இத்தனை வருஷமா சமாளிச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் ஊர் சுத்த போலமா, ஸ்டடி டூர் கன்னியாகுமரிக்கு போயிட்டு வரட்டுமாப்பா? அப்படி போடு, அதான் விஷயமா. நான் போகலன்னா +2 படிக்கிறேன், மார்க் வரலன்னா என்ன கேட்க கூடாது சொல்லிட்டான். பரீட்சையில மார்க் குறையும்னா நமக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம். அப்ப போலாம்ல? கண்டிப்பா. என்னோட செல்ல பொண்ணு ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டானா அது நடந்தே ஆகணும். தேவைப்பட்டா இந்த அப்பா அதை செஞ்சு முடிப்பேன். தேங்க் யூ.
அவதான் கெஞ்சிரானா அப்பா நீங்களும் கேட்டுட்டே இருக்கீங்க. சின்ன பொண்ணுடா அவ, சந்தோஷமா இருக்கட்டும். சின்ன பொண்ணா? அங்காடி தெரு மசூதியில எல்லாம் ஜனங்க என்ன பார்த்து தான் கேக்குறாங்க, உன் தங்கச்சிக்கு அடக்க உடக்கமா நடக்க தெரியாதான்னு. இவ்வளவு மதுரை காலேஜுக்கு போற மத்த பொண்ணுங்க இப்படியா இருக்காங்க, இவன் மட்டும் ஏன் இப்படி பண்றா? படைச்சா அல்ல, நான் உங்க மனசுக்குள்ள பாப்பேன்னு தான் சொல்லியிருக்கேன், புரியுதா? மற்றபடி போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட கலரையோ சைஸையோ வச்சுக்கிட்டு ஆளை தப்பா நினைக்க கூடாதுன்னு அர்த்தம். அப்புறம் உங்கள சில பேர் எல்லா விஷயத்தையும் தலைகீழ பாக்குறதுனால தான் இந்த பிரச்சனையே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாமத். சர்வேஸ்வரா, எங்க எல்லாரையும் காப்பாத்துப்பா. சுந்தரி, என்னக்கா? அந்த போன் சரியா தானே இருக்கு பாரு. உங்க புள்ள போன் பண்ணலங்கிறதுக்காக போனை குத்த சொல்லி என்ன பிரயோஜனக்கா? தம்பி கூப்பிடுவாரு. கூப்பிடுவான். சொந்த அம்மாவோட பிறந்த நாளுக்கு போன் பண்ண கூடவா நேரம் இல்லாம பிஸியா இருப்பான். வாங்க. தேங்க்யூ. ஓ, ரொம்ப பெரிய விஷயம் தான். பாயசம் ரெடி பண்ண ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஓடி போன ஆளு தானே நீ? இவளாவது சீக்கிரமா வர்றதாவது, அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. கிளாஸ் இல்லாத நாளைக்கு குழந்தை மாதிரி மத்தியான நேரத்துல படுத்து தூங்கிடுவான். ஆமா, பிறந்த நாள் அதுமா சுபாஷ் இன்னுமா வரல? வர்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல. இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லாம் சொல்றது ஈஸி, ஆனா அது எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? டைம் கிடைச்சிருக்காது. எக்ஸாம் முடிஞ்சதும் கிளம்பி வந்துட்டு இருந்தா. சைலஜாவும் வரலையா? அவளுக்கும் அவ புருஷனுக்கும் அவங்க வேலையை பத்தி யோசிக்க தான் நேரம் இருக்கு. என்ன பத்தி யோசிக்க எங்க நேரம் இருக்கு? என் புருஷனை சீக்கிரமாவே கடவுள் கூட்டிட்டு. எனக்குன்னு ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் 7 கடவுள் தாண்டி. வேண்டாம், சின்ன வயசுல இருந்து நான் என் அண்ணனை ஏத்துக்கிட்டேன். காசம்பாயும் ஷாகிராவும் இருக்காங்க, அதுவே பெரிய பிறந்தநாள் பரிசு. இப்பெல்லாம் நம்ம வீட்டு பக்கமே அவனை பார்க்கவே முடியலையே. வீடு வேலையெல்லாம் முடியட்டும், சுபாஷ் தம்பியும் வரட்டும், அதுக்கப்புறம் தான் குடி போற தேதியை முடிவு பண்ணணும். எப்படியோ எக்ஸாம் ஒரு வழியா முடிஞ்சது. நானும் திரும்ப வந்துட்டேன். ஜெயிச்சிருவேன், நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ. வா சுந்தரி, சுபாஷ்க்கு காப்பி எடுத்துட்டு வாமா. காஃபில உன வேணாமா, எனக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிடணுமா. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு, நானே எல்லாத்தையும் ரெடி பண்றேன். ஓகேமா. அம்மாலாம் வீட்லதான் இருக்காங்க, தெரியும்ல? யாரும் இல்ல, இப்ப இந்த பூமியில கூட யாரும் இல்ல, நம்ம மட்டும் தான் இருக்கோம்னு நீ நினைச்சு பாரு. ஐயா, ஆசை பாரு. ஆசைப்படுறது மட்டும் இல்ல, அத நான் நடத்தி காட்டுறேன். இவன பாரு. சரி, நீ மட்டும் 1.5 மாசம் எங்கே போயிட்ட? லோ, உன்னோட 12th மாதிரி இல்ல, இது இன்ஜினியரிங், அதுவும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். நல்ல சூப்பரான பிரியாணியும் சிக்கன் கறியும் எனக்கு வேணும். போய் அம்மா கிட்ட சொல்லு. அதானே பார்த்தேன், நீ யாருன்றத மறந்துடாத. தயிர், சாம்பார், ரசம் அத சாப்பிட்டா போதும், சரியா? அப்படியா? இந்த சுபாஷ் நாளைக்கு பெங்களூருக்கு கிளம்பி போயிட்டே இருப்பான். நான் வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும் இல்லாம பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி அழகழகான பொண்ணுங்க கூட இருப்பாங்க. அப்ப நான் கிளம்பட்டுமா? நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சாயராவை பார்த்துக்கிட்டு நான் இங்கே இருந்துருவேன். அம்மா,
இந்த தடவையாவது நீங்க பாய் கிட்ட சொல்லி எனக்கும் சகிராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? அதுக்கு ஏன்டா நீ அவசரப்படுற? காசிம் பாய் உன்னோட மாமா. முன்ன பின்ன தெரியாதவங்கள சாகிராவை கட்டி கொடுக்கறத விட உனக்கு கட்டி கொடுக்கலாம்ல. 10-15 சவரன் சேர்த்து வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அட எனக்கு பொண்ணு பணம் எல்லாம் தேவையில்லமா, அவளை கட்டிக்கிட்டா போதும். ஆஹா, நகையும் பணமும் வேண்டாமா? எல்லாம் வேணும். ஏண்டா கிறுக்கா, உனக்கு என்னடா குறை? அது உங்களுக்கு தெரியாதானே? என்னது? ஒரு குறையும் இல்லன்னு. அத தாண்டா நானும் சொல்றேன். என் பிள்ளைக்கு பொண்ணும் வேணும், பொண்ணை கட்டிக்கும் போது நகையும் வேணும். அம்மா, மாமா, காசிம் மாமா, மாமா நில்லுங்க. எனக்கு இருக்கிற ஒரே அண்ணனி, நீயும் திரும்பி பார்க்காம போற? அதுக்கு நீயும் உன் பிள்ளையும் இங்க வந்து போய் 2 வாரம் கூட ஆகலையம்மா. மனுஷங்களுக்கு ஏதாவது ஆகணும்னா 2 வாரம் தேவையா என்ன? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மனுஷங்க போய் சேர்ந்துடுறாங்கல்ல. ஓ, உன் பாட்டை கொஞ்சம் நிப்பாட்டு. இங்க ரோட்லயே விழுந்து செத்துறாத. வா. அப்போ என் கல்யாணத்துக்கு நீ உயிரோட இருக்க மாட்டியா? வாயை மூடிட்டு வாடா. வேலை சீக்கிரம் ஆகட்டும். ஆஹா, அல்லாஹ், நான் பாக்குறது கனவா நனவா? 2 கோழி புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நல்ல வெட கோழியா இருக்க. என்ன கோழி வியாபாரமா? சாயிரா தான் சொன்னா கொஞ்சம் நாட்டுக்கோழி வேணும்னு. அவளுக்கு எனக்கு என்னென்ன பிடிக்கும் எது எது பிடிக்காது நல்லாவே தெரியுமே. நல்லா முறுக்கேறி உடம்பு வேணும்னா நாட்டுக்கோழி தான் பெஸ்ட். எப்படி கோழி வியாபாரம் ஆரம்பிச்சிட்டியா? என்ன காசிம் பாய், கிடைக்க மாட்டேங்குது. இந்த வீட்டு பொண்ணு சொன்னதுனால பாண்டி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த வீட்டு பொண்ணா? ஆமா. இல்ல, அது வந்து அப்பா, அந்த நாட்டுக்கோழி இருக்குல்ல, பருத்தரிச்சு குழம்பு வச்சா நல்லா இருக்கும்ல. என்ன சொல்றீங்க? அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லணுமா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாதா? என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? அடியே தின்னி பண்டாரம், உனக்கு கோழி பிரியாணி வேணும்னா அதை சொல்லி தொலைக்க வேண்டியதுதானே? ஆமா, அதுக்கு எதுக்கு இத்தனை கோழி? ஆமா, நானும் வந்திருக்கல, அதனால அதிகமா சொல்லியிருக்கேன். ஓ, மாமனோட பெரியம்மன மருமகனை வரவே இருக்கிறதுக்காக. போய் வேலையை பாரு. பரவாயில்ல, சொல்லுமா. என்ன திடீர்னு நாட்டுக்கோழிக்கு தாவி இருக்க? உங்களோட அழகுதான்ப்பா. என்னோட ஆளா? ஆமா, சின்ன வயசுல நீங்க கறி மீன் வாங்கி வாங்கி ஊட்டி விட்டீங்கல்ல ஒரு பையனுக்கு, அவன்தான் சுபாஷ். ஓ, சுபாஷ். இதெல்லாம் கொடுத்து நான் அவனை கெடுத்துட்டேனா? இப்ப அவனை கெடுக்கிறது நீ தாண்டி. நடக்கட்டும் நடக்கட்டும். சுபாஷ், என் அப்பா கோழியை பத்தி திரும்ப திரும்ப கேட்டதும் நான் பயந்தே போயிட்டேன். காசி மாமாவும் எங்க அம்மாவும் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம இங்க இருக்கிறது தெரியாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இங்கிலாந்துல இருந்து சங்கர் மாமா கூப்பிட்டு இருந்தாருல, அப்ப அம்மா கிட்ட என்ன கூடிய சீக்கிரம் இங்கிலாந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆமா, சங்கரன் மாமா. அவருக்கு எல்லாம் வேற வேலையே இருக்காதா என்ன? சரி, நீ என்ன முடிவு பண்ண? உடனே பெட்டி எடுத்து கிளம்பிடுவியா? சரி, உன்னை விட்டு எங்கேயும் போகல. வேண்டாம், நீ போ. போறதுக்கு முன்னாடி நான் மூக்குல பஞ்ச வச்சுக்கிட்டு இந்த பாயில படுத்துட்டு இருப்பேன்ல, அதை பார்த்துட்டு கிளம்பு. போதும். இல்ல, என் செல்லத்தை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இது சத்தியம். தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ பொய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறல? இங்க பாரு, வாழ்க்கையோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? எனக்கு காதலிக்கவோ அவங்கள கூட்டிட்டு ஊர் சுத்தவோ எனக்கு சுத்தமா டைம் இல்ல. ஏன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப காதல் என்ன விளையாட்டா தெரியுதா? ஏய், இந்த மாதிரி இன்னொரு தடவை பேசணும்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னுடுவேன். பிரமாதம் பிரமாதம். என் தங்கச்சிங்கிறதுனால சொல்லல, நடிப்புங்கிற விஷயத்துல நடிகை மஞ்சுவே உன்னை பார்த்து கத்துக்கணும். சுபாஷ் தான் தப்பு பண்ணா. உட்காருங்க. சுபாஷ் தம்பி என்ன பார்த்ததும் கொஞ்சம் நடுங்கிட்டான். மாமாவை பார்த்ததும் எனக்கு ஒன்னும் புரியல. ஆமா காசிம் பாய், என்ன திடீர்னு இந்த பக்கம்? நீ லீவுக்கு வந்தா ஏதாவது டிராமா போடுவேன்னு எனக்கு தெரியும், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். காசிம் பாய், நீங்களும் நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டு கிரக பிரவேசம், எல்லாரும் சீக்கிரமா வந்து சேருங்க.
துபாயில இருந்து அண்ணன் வந்துட்டாரு. வாங்க வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பஷீர்? பரவாயில்ல, எப்படியோ ஓடுது. அப்புறம் காசிம் பாய்? நல்லா இருக்காங்க. உனக்கு மட்டும் வயசு குறைஞ்சிக்கிட்டே போதே. துபாய் பணத்துல குளிக்கிற போல இருக்க. எங்க எடுத்துக்காட்டு. அந்த அல்லாஹ் அரபி நாடை உருவாக்குனதுனால நம்மள மாதிரி ஜனங்கள்லாம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நான் வரட்டுமா? கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போ பஷீர், சில விஷயங்கள் பேசணும். வரட்டா? சரி வரேன் நானு. கல்ஃப்ல பல வருஷம் இருந்தவங்க கூட லைஃப்ல செட்டில் ஆகாம இருக்காங்க. இவன் போய் 2 வருஷம் தான் ஆகுது, முதலாளியாவே ஆயிட்டான். இது உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. அப்புறம் வெளியே இருக்கவங்களுக்கு குடிக்க ஏதாவது குடுத்தியா? கொடுத்துட்டேன். மதிய சாப்பாட்டுக்கு யாராவது வருவாங்களா? மசூதி கமிட்டில இருக்க எல்லாரும் வருவாங்க. இன்னும் சில பேர் வருவாங்க. ஒரு 15-20 பேருக்கு சமைச்சிரு. அப்பா இத நான் எடுத்துக்கவா? என்னோட புள்ளைக்கு அதை விட சூப்பரானது இருக்கு. இந்தா. இந்தா. மசூதியை சரி பண்ணிட்டு கொஞ்சம் பணம் வேணும்னு கொஞ்சம் எல்லாரும் எடுத்து சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நீங்க வாங்கிட்டு வர சொன்னதோட ரெசிப்ட் இதுல இருக்கு. இந்தாங்க பணம். மசூதிக்கு மேல இன்னொரு ஃப்ளோர் கட்டலான் இருக்கோம். ஒரு நாட்டுல இருந்தும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஃபண்ட் நமக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. இதை வச்சு நம்ம கஷ்டப்படுற ஆளுங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம், டெவலப் ஆகிட்டே போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அம்மா தாத்தா வந்துட்டாரு. உட்காருங்க. மஜித் நீயும் உட்காரு. போன வாரம் வெள்ளிக்கிழமையே வரேன்னு சொன்னீங்களேப்பா, ஏன் வரல? நம்ம கொல்லத்துல இருக்கிற கோபாலோட பொண்ணுக்கு கல்யாணம். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் கொஞ்சம் உதவி பண்ணேன்னா கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணலான்னு பசங்க சொன்னாங்க. அதாம்மா என்னால வர முடியல. மசூதியை மேம்படுத்த மஜித் கொஞ்சம் பணம் கொண்டு வந்துருக்காரு. மசூதியை சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். அந்த அல்லாஹ் எனக்கு கொடுத்த கடமை. ஆனா இந்த மனுஷங்களை சரி பண்றதுதான் கஷ்டம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆபீஸோட வீட்டை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க? அவங்களே என்ன சொல்றது சார், அவங்களுக்கு குழந்தைங்க வேணுமா, அதான் என் மேல கேஸ் போட போறாங்களா. என்னம்மா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? என் புருஷன் கல்ஃப்ல இருந்து வந்திருக்காரு. உன்னோட புருஷனும் உன்ன மாதிரியே என்கிட்ட படிச்சவன் தானே? இந்தாங்க, இது உங்களுக்கு தான். என்னம்மா அது? இதெல்லாம் எனக்கு எதுக்குமா? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இவன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு? நல்லா படிச்சுட்டு இருக்கான். அப்புறம் குறும்புத்தனம். அந்த விஷயத்துல உங்க அப்பா மஜித்தும் பெரிய ஆளுதான். நீயும் அப்படிதானே? அடுத்த வருஷம் இங்கிலீஷ் மீடியம்ல சேர்த்தலாம்னு அவர் சொல்றாரு. அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான். எந்த மீடியத்துல படிச்சாலும் பசங்க மனிதாபிமானத்தோட வளரணும். புனிதமான ஒரு எதிர்காலத்தை அமைச்சு தர்ற இடம் தான் இந்த பள்ளிக்கூடம். நிறைய விருந்தாளி வந்திருக்காங்க, நான் கிளம்புறேன். மஜித், நான் கேட்டதை சொல்லு. என்ன டீச்சர்? ஒண்ணு இல்ல. இன்னும் கிளாஸ்க்கு போலையா? கிளாஸுக்கு போறதானே வந்திருக்கேன். நீங்களே சென்ட் அடிச்சுக்கிறீங்களா? ஆமாமா, தேவைதான். அப்ப இத நீங்களே வச்சுக்கோங்க. அரபு நாட்டுல இருந்து வந்துட்டு இந்த அரபு டீச்சருக்கு யாருமே ஒரு சென்ட் கூட தரல. இந்த கொடுமையை எங்க போய் தான் சொல்றது? இப்படியும் சில பேரு. அப்பாடா, இப்பதான் எனக்கு போன உயிர் வந்த மாதிரி இருக்கு. நான் தான் சொன்னல இதெல்லாம் வேண்டான்னு. சுபாஷ், பெரிய இவன் மாதிரி என்கிட்ட பேசாத என்ன? எனக்கும் கோவம் வரும் சொல்லிட்டேன். இந்த சுந்தரியோட முகத்தை பார்க்க தான் தனியா உன்னை இந்த இடத்துக்கு வர சொன்னதே.
சரி சாப்பிடு, உனக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன். இந்தா பால குழந்தைன்னு நினைப்ப. ஆமா, நான் குழந்தை தானே. உனக்கு நான் எப்பவுமே செல்ல பிள்ளை தான். இந்த வயசுல கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்கிறதுலாம் நல்ல விஷயம் தான். அப்போதான் பெரிய பெரிய தப்புகள்லாம் செய்ய மனசு வராம இருக்கும். சுபாஷ், இப்படி மறைஞ்சு மறைஞ்சு திருட்டுத்தனமா கொடுக்காம தைரியமா உனக்கு சமைச்சு போட எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? தேவையில்லாம இந்த நேரத்துல எதுக்காக நீ அதெல்லாம் யோசிக்கிற? இப்ப இந்த பூமியில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க நானும் என்னோட செல்ல குட்டி மட்டும்தான் இருக்கும். எப்பவும் நம்ம இப்படியே இருந்துடலாம். உனக்கு ஓகே தானே? நேத்து நான் எடுத்த பாடத்தை எல்லாரும் நல்லா படிச்சிட்டீங்கல்ல? படிச்சிட்டோம் சார். ஆ. சித்திக் இங்க வா. என்ன திடீர்னு இப்படி ஒரு தொப்பி போட்டு வந்திருக்க? அப்பா போட்டு விட்டது. அது அப்பா வச்சுக்கிறதுக்காக. நீ சின்ன பையன் தானே, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற உனக்கெல்லாம் எதுக்குப்பா இப்படி ஒரு தொப்பி? அவங்க எல்லாரையும் நல்லா பாரு, அவங்க யார் தலையிலும் தொப்பி இல்லையே, அப்புறம் உனக்கு மட்டும் எதுக்கு இது? ஒரு இஸ்லாமிய தொப்பி போட்டுக்கணுங்கிறது மத பாரம்பரியம். அத வேணான்னு சொல்ல இவன் யாருப்பா? சொல்லுவானுங்க, அவங்க மனசுலாம் வேற ஏதோ நினைப்பிருக்கு பாய். உங்க எல்லாராலையும் தான் அவர் இப்படி ஆயிட்டாரு. புரியல. சொல்றேன் கேளுங்க. பரிசுத்தமான குர்ஆன் உருவான நாடு அரபு நாடு. அந்த குர்ஆன்ல எழுதி இருக்கிற வார்த்தைகள் அரபிக்கு. அந்த அரபிக்க மாணவர்களுக்கு கத்துத்தர புனிதமான வேலையை செய்யற ஆசிரியர் நான். அப்படியேப்பட்ட அரபு நாட்டில இருந்து கொண்டு வந்த ஒரு பாட்டில் ஸ்ப்ரே, ஜிப்பா துணி, இதெல்லாம் உங்க மனைவி யாருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? எனக்கு கொடுக்கல. நேரா அந்த தொப்பி கழட்டின ஹெச்எம்க்கு கொடுத்தாங்க. அவரு தானே உங்க பையன் தலையில இருந்து தொப்பியை கழட்டி எடுத்தாரு. இனிமே இப்படி எல்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? இப்படியே போனா இது எங்க போய் முடியுமோ தெரியலையே. ஷியாமளா தேவி பிரசன்ட் சார். ராஜகுமாரி பிரசன்ட் சார். ராமச்சந்திரன் பிரசன்ட் சார். அபுபக்கர் சித்திக் பிரசன்ட் சார். உஸ்மான் பிஎம். தொப்பிய போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வராதன்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? இந்த ஸ்கூல்ல ஜாதி மதம் கிடையாது. இத்தனை நாள் வரைக்கும் இல்லாத ஒரு தொப்பி. என்ன விளையாடுறீங்களா? சொல்லுடா, செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த செய்வியாடா? ஏன் செஞ்ச? வீட்ல தான் சொன்னாங்க சார், தொப்பியை போட்டுட்டு போன்னு. உங்கிட்டையும் தொப்பியை போட்டுக்கிட்டு போன சொன்னாங்களா? அப்பா தான் சொன்னாரு. ஒன்னு பெத்தவங்களும் என்கிட்ட படிச்ச பசங்க தான்ப்பா. நான் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? அவங்க எல்லாரும் என்னதான் கத்துக்கிட்டாங்க? ஈஸ்வரா. என்னையா மனுஷன் எங்க அப்பா அந்த பசங்களுக்கு தலையில தொப்பி எடுத்து போட்டு விட்டானா? பயம்தான். அது உன்னோட அப்பா இல்ல, நம்ம சமுதாயத்துல இருக்கிற அத்தனை பேருக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் ஒரு பயம்.
அட அதெல்லாம் சும்மாப்பா. ஜாதி பத்தி தெளிவான புரிதல் இல்ல, அதனால தானே எண்ணிக்கையில குறைவா இருந்தாலும் அதான் பெருசா வளர்றானுங்க. நாம மட்டும் ஒன்னா ஒத்துமையா நின்னோம், இந்தியாக்குள்ள ஒட்டு மொத்தமா எங்க திரும்பினாலும் மிகப்பெரிய சக்தியா மாறிடுவோம் நம்ம இந்துக்கள். இப்ப அவங்களுக்கு காசு நிறைய கிடைக்குது, என்ன பண்ண சொல்ற அகங்காரம். இதுக்கு மேல நம்ம அவங்களை இப்படியே விட்டு வச்சுட்டா அவங்க நம்ம தலை மேல ஏறி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பக்கம் போகாதீங்க. டேய் என்னடா ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேனா. என்ன பண்ற? சாப்பிட்டியா? எல்லாரும் பிரிடா. அங்க போகாதீங்க, அவங்க கூட சேரக்கூடாது. இந்த பக்கம் நாங்க சேர்க்கவும் மாட்டோம். நாங்க சேரவும் மாட்டோம். வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஒத்துமையான இந்த நாடு நாசமா போறதுக்கு உங்கள மாதிரி 4 பேர் பண்ற நல்ல தமாசே போதும். இது ஒன்றும் தமாஷ் இல்ல, பின்ன அட்டகாசமா? அப்பா இதுக்கு நடுவில் நீங்க வராதீங்க, உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. ஆமாண்டா, எங்களுக்கு புரியாது. மதத்தை நம்பிக்கிட்டு தான் இந்த காலம் வரைக்கும் மான மரியாதையோட இந்த ஊர்ல வாழ்ந்து எங்களை மாதிரி முதியோர்களுக்கு நீங்க 2 பேர் இப்ப சொல்றீங்களே இந்த மதம், அது எங்களுக்கு புரியாது. வாங்கடா. இவங்களோட இந்த நடவடிக்கை நல்லதுக்கு இல்லையா அல்ல? இந்தியா என் தாய்நாடு, இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தோர், இந்தியர் யாவரும் என்னுடன் பிறந்தோர், நான் என்னுடைய திருநா நான் நம்ம நாட்டை நேசிக்கிறேன். நான் நம்ம நாட்டை நேசிக்கிறேன். சமத்துவமும் பண்பாடும் நிறைஞ்ச அதனோட பாரம்பரியத்தை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். அதோட பாரம்பரியத்தை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். அட இந்த நேரத்துல எங்க போறடாமா? முடியலப்பா, என்னால முடியல. அந்த ஆளு போனா போகட்டும், நம்ம பசங்க எல்லாம் தொப்பி போட்டுட்டு தான் படிப்பாங்க. அப்படியெல்லாம் எடுத்தறிஞ்சு பேசாத மஜித். உனக்கு ஆணாவனா சொல்லி கொடுத்த குருநாதர் அவர். அதெல்லாம் அந்த காலம், இது இந்த காலம், எல்லாம் எனக்கு தெரியும். தலையில தொப்பி வைக்கணுமா வேணாமான்னு அவர் சொல்லக்கூடாது. விவரம் தெரியாம விளையாட்டுத்தனமா இருக்கிற பசங்க கிட்ட பிடிவாதமா ஒரு தொப்பிய போட்டு அங்காடி தெரு வழியா கூட்டிட்டு போனா அது ஒரு பெரிய சாதனை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சாதாரண விஷயத்துக்கு அடிதடி, வெட்டு, குத்து, ரத்தம்னு எவ்வளவோ இந்த மண்ணு சந்திச்சிருக்கு. குதிரை பந்தயமும் ஜல்லிக்கட்டும் ஃபுட்பால் மாதிரி இதையும் ஒரு விளையாட்டா நீங்க எல்லாரும் சேர்ந்து நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த படைச்ச அல்லாவை நினைச்சு இனிமே இந்த மண்ணுல ரத்தம் சிந்த வைக்க யாரும் முயற்சி பண்ணாதீங்க. இந்த பாருங்க சார், தொப்பி போட்ட பசங்களுக்கு உங்களால ஏதாவது கத்து கொடுக்க முடியும்னா கத்து கொடுங்க. என்ன ஏன் அப்ப எனக்கே வந்துருச்சு? அதை நீங்க வீட்டுல வச்சு கத்து கொடுங்க. இது கவர்மெண்ட் சம்பளம் தர வாத்தியார வச்சு நடத்துற ஸ்கூலு. குமாரண்ணா, நம்ம பசங்களுக்கு என்ன கத்து கொடுக்கணுமோ கத்து கொடுங்க. அதுக்கு இது ஒண்ணு உங்க அப்பா வீட்டு சொத்து இல்லடா. டேய் ஆமாடா, இந்த ஊர்ல இந்துக்களோட கூட்டங்கள்ல எதுக்கு துணிஞ்ச கில்லாடிங்க நிறைய பேர் இருக்காங்கடா. நீங்க யாரும் அரபி தொப்பி வச்சு படிக்கவும் வேண்டாம், கத்து கொடுக்கவும் வேண்டாம். டேய் வேண்டாம், சொன்னா கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காதீங்க. டேய்
என்னங்க இன்னும் தூக்கம் வரலையா? நில்றா. விளையாட்டுத்தனமா இருக்கிற சின்ன பசங்களுக்கு 4 எழுத்து கத்து கொடுக்கிற சரஸ்வதி கோயில் வாசல்ல வெட்டு குத்து ரத்தக்கரை இல்ல. வெட்டு குத்து ரவுடியசம் அது அவங்க வீட்டு சொத்து இல்ல, அது நமக்கு தெரியும். நமக்கா? யாரா அந்த நமக்கு? நாமளா? நாம இந்துக்கள். இங்க பாரு, இந்த ஊர்ல பல பேருக்கு நான் 4 எழுத்து கத்து கொடுத்திருக்கேன். அப்படிப்பட்ட என் பையன் மனசுல இப்படி ஒரு விஷமா? உங்களுக்கு தெரியாதுப்பா, இவங்க எல்லாம் முளையிலே கிள்ளி எரியலன்னா அவங்க வளர்ந்து வளர்ந்து நம்மள வெளியில் தள்ளிடுவாங்கப்பா. இப்படியே போச்சுன்னா இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுப்பா, மாறும். மதம் மனுஷனை பண்போட வாழ வைக்க வேண்டிய விஷயம். தனிப்பட்ட மத அடையாளங்களை ஸ்கூலுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அதை வச்சு எந்த வித பிரச்சனையும் பண்ணக்கூடாது. எந்த வேலை வெட்டியும் இல்லாத சில பேர் மதத்தை ஒரு தொழிலாக்கிட்டாங்க, அவ்வளவுதான். டேய் ரகு, எழுந்திருச்சு வாடா. நீ எங்க மஜித்தை வெட்டுவியாடா? ஆமாடா, நான் தாண்டா வெட்டினேன். அதுக்கு இப்ப என்னங்கிற நீயே? இன்னைக்கு நாங்க உன்னை வெட்டிடுவோம்டா. கை வைக்கிறேன். கணக்க முடிக்காம நாங்க விடுறதா இல்லடா. அப்ப முடிச்சிடறா.
ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அர்த்தமே இல்லாத விஷயத்த சொல்லி மனுஷங்களை கொன்னு குவிக்கிறதுக்கும் நாட்டை எரிச்சு சாம்பலாக்குறதுக்கும் இந்த அப்பாவுக்கு ஒரு புள்ள இருக்கான்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, விவேகமே இல்லாத உங்களை மாதிரி ஆளுங்க கையாளுற விஷயம் இல்ல மதம். தம்பி உங்க அம்மாவை கொஞ்சம் கூப்பிடு. சரி உட்காருங்க. மா பொறுமையா பேசிட்டு போறதுக்கு இது நேரம். எங்க ஆளுங்களுக்கு இந்த ஊர்லயே வாழ முடியுமான்னு யோசிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. மா இங்க பாருங்கம்மா, நீங்க ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க. ஒரு விஷயம் கேட்டா கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. முஸ்லிம்ஸ்லாம் தொப்பி போட்டுட்டு படிக்கிறதும் படிக்க வைக்கிறதுக்கும் வேற ஸ்கூல்ஸ் பாத்துக்கிட்டோம். நம்ம ஸ்கூல்ல இதெல்லாம் தேவையில்ல. நம்ம ஸ்கூலா? எங்க அப்பா இந்த ஸ்கூல்ல கட்டுனதுக்கு காரணமே ஜாதி பிரிச்சு படிக்க வைக்கவும் இல்ல, மதத்தை கத்து கொடுக்கவும் இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. எங்க அப்பா அந்த ஸ்கூலை உருவாக்குனாரு. அதுக்காக ராத்திரி பகலும் உழைச்சதும் அதை உயிர் மாதிரி கொண்டு நடத்துறதும் ஹெட் மாஸ்டர் ராமண்ணா ஒருத்தர் தான். அந்த மனுஷன் கவலைப்படுற இந்த விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேருமே தப்பு இருக்கு. அப்படின்னா 2 பேருமே உங்களுக்கு ஒரே மாதிரி தானா? சொல்லுங்க. அதுல என்ன சந்தேகம்? அதுல என்ன வித்தியாசம் இருக்கு? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களால செய்ய முடியுதா? அதை தடுக்க தானே நீங்க எல்லாம் ட்ரை பண்றீங்க. அப்படின்னா உங்க குடும்பம் இந்த ஊர் இந்துக்களோட நிக்க மாட்டீங்க, அப்படிதானே? சொல்லுங்க. இந்த வீட்ல அந்த காலத்திலேயே ஜாதி மதம் பார்த்து எதுக்கும் கூட நின்ன சரித்திரமே இல்ல. அதெல்லாம் உனக்கு தெரியாது. தெரியும் தெரியும். இந்த வீட்டை காவல் காக்குறது அந்த காசிம் பாய் தான் நல்லா தெரியும். அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கதான் உங்களுக்கு புத்தி இருக்கு. மூச்சு அடைக்கும் போதும் வேதனை கூடும் போதும் என் சொந்த அண்ணன் சங்கர் இங்கிலாந்துல இருந்து போன்ல கேட்பாரு வியாதி எப்படி இருக்குது. அந்த நேரத்துல ஒரு பாயை விரிச்சு போட்டு வீட்டுக்கு வெளியே காவல் இருக்க காசிம் பாய் மட்டும் தாண்டா இருந்தாரு. என்னோட அம்மா பெக்காத அண்ணன்டா அவரு. தேவையில்லாத விஷயத்துக்கு காசிம் பாய் ஏன் இழுக்கிறீங்க? தூ காசிம் பாய். இதுக்கு மேல நாங்க இங்க நின்னோன்னு வச்சுக்கோங்க. வர ஆத்திரத்துக்கு நாங்க என்னடா பண்ண முடியும்? சுபாஷ், ஒரு விஷயத்த அம்மாவை புள்ளியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்துக்களை கெடுக்கிறதுக்கு தான் அந்த ஸ்கூல்னா அப்ப அந்த கடற்கரை கிட்ட அந்த ஸ்கூல் கண்டிப்பா தேவையே இல்லை. வாங்கடா. இவங்கெல்லாம் ஏன் இப்படி ஆயிட்டாங்க? வேற வேலை வெட்டி இல்ல, அதான். இல்லைன்னா இதே ஒரு தொழிலா மாத்திருப்பானுங்களா? ஏய் சீக்கிரம் ஆட்டத முடிப்பா. என்ன பண்ற? போடு போடு. எடு எடு. ஏய் யாரா நீங்க? டேய் பசங்க எங்க பிள்ளைகளை அநியாயமா கொண்டுட்டாங்க. பாடி எடுத்துட்டு போக ஏற்பாடு பண்ணியாச்சா? எல்லாம் அங்க ரெடியா இருக்கு சார். சரி.
பாருமா, எனக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை இல்லையா என்ன? அந்த அல்லாஹ் கருணையால இந்த கடற்கரை பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். அப்புறம் நான் உன்னை தேடி பறந்து வந்துருவேன்ல. நான் அப்புறமா கால் பண்றேன். என்னை சுத்தி போலீஸ் இருக்காங்க. பிரதர்ஸ், தினம் தினம் கடலோட மல்லு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த அப்பாவி மக்கள் தான் இங்க இருக்காங்க. மிஸ்டர் ராஜேஷ் சார். சார், கள்ளங்கபடம் இருக்கிறவங்களும் சில வியாபாரிகளும் எல்லாரும் சேர்ந்து பண்ண டிராஜடி தான் இது. நம்ம போலீஸ்காரங்க நம்ம நாட்டு மக்களையும் நம்ம நாட்டையும் காப்பாற்றுற பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மளோட அட்டென்ஷன் இங்க இருக்கிறதால இனி எந்த பிரச்சனையும் இங்க நடக்க கூடாது. ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் இது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரொம்ப சென்சிட்டிவான மக்கள் இவங்க. ஒரு சின்ன தீப்பொறி போதும் பெரிய எரிமலையா வெடிச்சு சிதறிடும். அதனால பிரச்சனைகளுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் இதுதான் நம்மளுடைய வீடு. இந்த ஊர் ஜனங்க தான் நம்ம குடும்பம். சார், யாராவது டியூட்டி டைம்ல சொதப்பிட்டீங்க, என்னை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல? எஸ் சார். ஹலோ, இங்க பாருமா, நைசோர் சாப்பிடல, பிறந்த நாள் வருது இல்ல, மட்டனா செம்மையா இருக்குமே. சலாம் அலைக்கும் பாய். ஹபீப் சைனுதன் முஸ்லியார் யாரு? நான் தாங்க. நான் இல்ல. உங்க பேர் என்ன? சையத் முஸ்லிம். உன் பேர் என்னன்னு கேட்டேன். அலி, வாத்தியாரா இருக்கேன். வேலையை பத்தி கேட்கல, உன் பேர் கேட்டா பேரை மட்டும் சொல்லு. புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுதா? பேர் மட்டும் சொன்னா போதும்னு. அப்ப சொல்லு. முகமது அலிமா. முகமது அலி? முகமது அலிமா. என்ன? சேக். என்ன? சேக். மாட்டான் போல இருக்க. சொல்றதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. கேட்க நீங்களும் விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, என்னாச்சுன்னு சொல்லுங்க. இது கலெக்டரோட ஆர்டர். மசூதிக்கு சர்ச் வாரண்ட். யா அல்லாஹ், எதுக்கு இதெல்லாம்? படைச்சவனால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத விஷயம் தானே இப்ப நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. போராட்டக்காரங்க புனிதமான மசூதிக்குள்ள ஆயுதங்களை ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. அதனால நாங்க சர்ச் பண்ணாம இருக்க முடியாது. அல்லாஹ்வோட வீடா இருக்கிற மசூதிக்குள்ள ஆயுதங்களா? யா அல்லாஹ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க உங்க வேலையை செஞ்சுதானே ஆகணும். உங்க சந்தேகத்தை தீர்த்து வாங்க. அதெல்லாம் எடுத்து வண்டியில் வைங்க. இதெல்லாம் என்னது? கவலைப்படாதீங்க. அல்லாவுக்கு பயந்து நேர்மையான பாதையில போயிட்டு இருக்க எந்த ஒரு மனுஷனுக்கும் ஏத்துக்க முடியாத விஷயம்தான். என்ன பண்றது, காலம் அப்படி போயிட்டு இருக்கு. உங்களை கொஞ்சம் பேருக்கு இங்கதான் டியூட்டி. தள்ளி போடா. ஐயோ அல்லா. தள்ளு தள்ளு. போ போ. காசிம் பாய், நாம இப்போ அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. மேல இருக்கிற அல்லாவுக்கு எல்லாமே தெரியும். அவர் பார்த்துக்குவாரு. இருந்தாலும் மசூதிக்குள்ள மனுஷனை கொண்டு வாழும் மனுஷனோட ரத்தமும். எத்தனை சகோதர சகோதரிகளை வெட்டி போட்டிருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க கதறி அழுத அந்த மரண ஓலம் கடல் புறத்துல இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ கடற்கரை அமைதியா இருக்கு. ஆனா எனக்கு பயமா இருக்கு. புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி இது.
இனிமே இந்த கடற்கரையில நாமெல்லாம் வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் போய் தொழுதுட்டு வரேன். எல்லாம் வல்ல இறைவனான அல்லாஹ் உன் பிள்ளைங்க அறியாம செஞ்ச தவறுகள் நீ பொறுத்து மன்னிக்கணும். டேய் வாடா, இது அவனோட வீடு தானடா, எரிச்சு தள்ளுங்கடா. கொளுத்து. நம்ம ஆளுங்களை கொண்ட முஸ்லிம் ஒருத்தம் கூட இருக்க கூடாது. எல்லாரையும் கொண்டு குமிச்சிடணும்டா. கொளுத்துங்கடா, கொளுத்தி தள்ளுங்கடா. கடவுளே, இருந்தாலும் இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. கடற்கரையை விட்டு ஆளுங்க கூட்டத்தோட போயிட்டாங்க. எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சு. எல்லாத்தையும் அழிக்கிறது ரொம்ப ஈஸி. இனி இதெல்லாம் சரி பண்றதுக்கு யாரால முடியும்னு நீ நினைக்கிற? அலைக்கடல்ல கையில இருந்த துடுப்பு இப்ப கையை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் நீ வருத்தப்படாதம்மா, அழாத. இது இந்த நாட்டோட தலையெழுத்து. சின்ன வயசுல இருந்து கடலுக்கு போய் கஷ்டப்பட்டு உருவாக்குன எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அதாவது போகட்டும்னு விட்டுறலாம். ஆனா உங்களை எல்லாம் அதை நினைச்சாதான் மனசே துடிக்குது. சாகிராவை கட்டி கொடுக்கும் போது அவளுக்கு கொடுக்கறதுக்காக சேர்த்து வச்சது இதுதான். இது இங்கேயே இருக்கட்டும். எல்லாம் கொஞ்சம் கலங்கி தெளிஞ்சிருச்சுன்னா இதாவது மிச்சம் இருக்கும்ல. அப்ப நாங்க கிளம்புறோம். உனக்கு எதுவும் ஆகாம திரும்ப வர்றதுக்கு நான் வேண்டிக்கிறேம்மா.
அம்மாடி. சின்ன வயசுல இருந்து ஒன்னா சேர்ந்து விளையாண்டவங்க தான் நீயும் சுபாஷும், நெருக்கமான நண்பர்கள். அப்படி நெருக்கமா இருந்தவங்க பிரியும் போது அது எப்படி வலிக்கும்னு எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா அங்க நீங்க 2 பேரும் பிரியும் போது நான் பார்த்தது அந்த விளையாட்டு நண்பர்கள் மாதிரி தெரியலம்மா. என்ன இது? எனக்கே ரொம்ப பயமா இருக்குமா. அப்பா, நீங்க அடிக்கடி சொல்வீங்கல்ல, உங்க பொண்ணு ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டாள்னா அதை நிறைவேற்றி வைப்பேன்னு. நான் ஏதாவது கேட்டா அதை நடத்தி கொடுப்பேன்னு சொன்னீங்க. எனக்கு வேணும், எனக்கு சுபாஷ் தான் வேணும்ப்பா. வாழ்நாள் முழுக்க அவன் என் கூட இருந்தே ஆகணும். இந்தியா இல்லைன்னா ஹிந்துஸ்தான் அப்படின்னா இந்துக்களோட நாடுன்னு அர்த்தம். அதாவது இந்தியா இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அவ்வளவுதானே. அகதிங்கிற பேரை சொல்லிட்டு இந்த மண்ணுல இனி அவங்கள கொண்டு வந்து இங்க தங்க வைக்கவே கூடாது. உங்களுக்கு புரியுதா? அது உண்மைதான். போலீஸோட தேடுதலும் கவர்மெண்டோட இந்த நடவடிக்கை எல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. நாம அதை நம்பி மாட்டிக்க கூடாது. யாரு என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு மேல என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, அவங்க இந்த பக்கம் வரக்கூடாது நிக்க கூடாதுன்னு சொல்ல வேணாங்கிறதாங்க என்னோட அபிப்பிராயம். இது அவங்களும் வாழ்ந்த ஊர் தானே. நாராயணா, 4 பேர் உட்கார்ந்து முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும் போது சும்மா வளவலன்னு பேசாத. கேஸ சிபிஐ ஒப்படைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது இல்லப்பா, மேலெடுத்த முடிவுப்பா. செத்து போனவங்க குடும்பத்துக்கும் காயமும் நஷ்டமும் ஏற்பட்டவங்களுக்கும் கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுத்த அந்த நஷ்ட ஈடு இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சர்க்காரோட மூஞ்சில தூக்கி எரிஞ்சிடலாம். கரெக்டா சொன்னீங்க. பணத்தை தூக்கி வீசுனா ஹிந்துக்களை விலைக்கு வாங்கிடலாம்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு இந்த பக்கமே வரக்கூடாது. சரி. ஐயோ, ஏ மீனாட்சி, ஜானகி, ஆம்பளைங்களை எல்லாம் வெளியில வந்து நிக்க சொல்லுடி. போலீஸ் மொத்தமா படையெடுத்து வந்திருக்காங்க. என்னடி தப்பு பண்ணி தொலைச்சிங்க? வேண்டாம், இங்க யாரும் வர வேண்டாம். இங்க உள்ள மிச்ச மீதி ஆளுங்களே கொன்னாதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும்னா நீங்க இங்க யாரும் வர தேவையில்ல. உங்க யாரையும் நாங்க பார்க்க விரும்பல. வீட்டு முத்தத்துல பந்தல் போட்டு வச்சிருக்கேன் என்னோட ஒரே புள்ள கல்யாணத்துக்காக. அப்புறம் அதே பந்தல்ல என் புள்ள துடி துடிச்சு சாகிறத நான் பார்த்தேன். என்னால தாங்க முடியல. உங்களை மன்னிக்கவும் மாட்டேன். நீங்க யாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நல்லா கிட்ட வராதீங்க. அவங்க எங்க வேணா போட்டோம், எங்கேயாவது போய் தொலையிட்டோம். இங்க கூட்டிட்டு வராதீங்க. என் குழந்தைங்களை நான் எழுந்திருக்கேனா, எங்க ஆம்பளைங்களை வெட்டி கொண்டவங்களுக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் இங்க இடம் கிடையாது. உங்களோட மனசையும் வேதனையும் சொந்த பந்தங்களோட அதிகமா புரிஞ்சுக்கிறது போலீஸ்காரன் தான். எதிரெதிரா வாழ்ற 2 சமூகத்தோட ஒரு சொந்தமா உங்க எல்லாரு கூடயும் இருப்போம் எப்பவும். இதோ இந்த பையனுக்கு அப்பா இல்ல. நீங்க பாட்டுக்கு வருவீங்க போவீங்க. நீங்க போலீஸா இருக்கிறதால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? உண்மைதான் சகோதரி. ஒவ்வொரு கலவரத்திலையும் கொல்லப்படுற ஒவ்வொரு மனித உயிரும் பெரிய நஷ்டம் தான். அதுக்கு ஈடா எதுவுமே செய்ய முடியாது. ஈடு கட்ட முடியாத பேரிழப்பு. கொல்லப்பட்டவங்களுக்கும் கொலை செஞ்சவங்களுக்கும் அவங்கவுங்க பக்கம் நியாயம் இருக்கு. அப்ப இவனுக்கு நீங்க இருக்கீங்க, மக்களுக்கு சேவை செய்யற நாங்க. இதுல நியாய தர்மம் பேச முடியாது. வேதனை மட்டும்தான் பட முடியும். பொறுத்து தான் போகணும். பொறுத்துக்க மாட்டோம். நாங்க பொறுத்துக்கவே மாட்டோம். இது அரசு எடுத்த முடிவு. வன்முறையில எரிஞ்சு சாம்பலாகாம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் காப்பாத்தணுங்கிற மனிதாபிமானம் உள்ள எண்ணம். நீங்க எல்லாரும் ஒத்துமையா நட்போட இருங்க. அதுக்காகத்தான் இந்த குடும்பங்களை கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கோம்.
உங்களோட முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். அதுக்காக போலீஸும் பட்டாளமும் இங்க வர தேவையில்ல. கடவுளே மன்னிக்க மாட்டாரு. இந்த கடற்கரையில இது வரைக்கும் சிந்தின ரத்தமும் கண்ணீரும் பத்தாதா? இதை மட்டும் கடவுள் பொறுத்து பாரா? கடவுளுக்கும் எங்களுக்கும் நடுவுல போலீஸ் வர தேவையில்ல. என்ன நடந்தாலும் சரி, அந்த கடவுள் வானத்துல இருந்து கீழ இறங்கி வர போறது இல்ல. அமைதியான வாழ்க்கையை விரும்புறவங்க கடவுளோட வார்த்தையை தான் சொல்றாங்கங்கறத புரிஞ்சுக்கங்க. அது நடக்காது. இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுங்க இங்க இருந்து. இல்லன்னு வெச்சுக்கோ, இந்த மாதிரி ஆயுதம் நிறைய இருக்கு. அதை எடுக்கணுமா? அத நாங்க எடுக்கணுமா? வேண்டாம். சமாதானத்துக்காக தான் இவ்வளவு தூரம் பேசுறோம். இன்னொரு வன்முறை வெறியாட்டத்துக்காக இல்ல. நாங்க திரும்ப போயிடுறோம். போனோம், போயே தீரணும். மன்னிச்சிடுங்க. வண்டியில போய் ஏறுங்க. பாத்தீங்களா இன்னும் இங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? மாத்த வேண்டியதே இந்த மண்ண இல்ல, முதல்ல இந்த மனுஷங்களோட மனசை தான் மாத்தணும். அதை செய்ய முடியாத வரைக்கும் நம்ம முயற்சி எல்லாம் வீணாதான் போகும். இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஏதேதோ சொல்லிட்டு தப்பிச்சு போயிருவாங்க. ஆனா நாம தான் உட்காந்து வருத்தப்படணும். இது எதையும் மாத்த முடியாது. அவங்க அந்த அளவுக்கு பிடிவாதமா இருந்தாங்கன்னா என்ன விலை கொடுத்தாவது நம்ம ஆளுங்களை அங்க கொண்டு போய் தங்க வச்சே ஆகணும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அது ஈஸியான விஷயம் இல்ல. அதனால கவர்மெண்ட் எடுத்த எல்லா முயற்சிகளும் மொத்தமா தோல்வி அடைஞ்சிருச்சு. யார் இதை பண்றாங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த பிரச்சனை தீரும்? ஆரம்பிக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு இல்ல? இப்ப அதை சரி கட்ட முடியல. மிகப்பெரிய காருண்யம் நிறைஞ்சவரும் கருணை கொண்டவருமான அல்லாஹ் தன்னோட படைப்புகள் கொண்டு போட்டு அட்டகாசம் பண்ணும்போது இந்த உலகத்தை ஒரு போர்க்களமா பாக்குறதுல அவருக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல. அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி தேடி ஒரே ஓடத்துல ஒன்னா சேர்ந்து கடலுக்கு போறவங்க தான் இந்த கடற்கரையில இருக்கிறவங்க. அன்னைக்கும் இந்த நிலத்துல கோயிலும் மசூதியும் இருந்துச்சு. அப்பாவி மனுஷங்க மனசுல மதமும் நம்பிக்கையும் இருந்துச்சு. அன்னைக்கு ஒன்னா சேர்ந்து கடல்ல மல்லு கட்டின ஆட்கள் இன்னைக்கு இந்த கரையில ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவறாங்க, கொன்னு குவிக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து ஒரே ஓடத்துல கடலுக்கு போக முடியுமா? இங்க இருக்கிற இந்து முஸ்லிம் சகோதரர்கள் போக முடியுமா சொல்லுங்க? முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல. யாரு? கொஞ்சம் அரசியல்வாதிகளும் பணக்காரங்களும், அவங்க ரெண்டு பக்கம் இருக்கிற ரவுடிகளும், அண்டர் வேர்ல்டுக்காரங்க. நான் அப்துல்லா ஆர்மி அடைக்கல கேம்ப்னு சொல்லி போர்டு வச்சுக்கிட்டு அந்த போர்டுக்கு கீழே ஆயிரக்கணக்கில் வாழ்ற பாவப்பட்ட மனுஷங்க, பெண்களும் குழந்தைகளும் வயசானவங்களும் வியாதியஸ்தர்களும், அந்த கஷ்டம்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தயா தெரியும். அனுபவிச்சவங்களுக்கு நரக வேதனை. இருந்த குடிசையும் பண்ட பாத்திரத்தையும் தொலைச்சிட்டு பிறந்து வளர்ந்த மண்ணிலேயே மனுஷங்க அகதிகளா வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் யாரா இருந்தாலும் சரி, எந்த போலீஸ் விசாரிச்சாலும் சரி, எந்த சிபிஐ விசாரிச்சாலும் சரி, தண்டனை அந்த அல்லாஹ் கொடுக்காம இருக்க மாட்டாரு. அல்லாஹ்வோட நீதிமன்றத்துல பாவிகளுக்காக அந்த கேஸ்ல வாதாடி காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு வக்கீலும் இல்ல பசங்களா. எல்லா உயிர்களுக்கும் ரட்சகரா இருக்கிற காவல்காரரா இருக்கிற அல்லாஹ்வோட வீட்டுக்கு போலீஸ் காவலா? அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்கல்ல. அன்னையிலிருந்து தொழுகையும் நடக்கல, மூடி வச்சிருக்காங்க. நீதிமானான அந்த அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்கட்டும். எல்லாம் வல்ல அந்த அல்லாஹ் தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கட்டும். இனி அந்த அகதி கேம்ப்ல கடந்து கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்கா? இங்கே இருக்கலாம். இங்க யாரும் அவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க. மஜீது, குறைஞ்ச பட்சம் 40 பேரு ஒண்ணு கூடுற மசூதிக்கு ஜின்னாவா இருக்கிறவன்னா, அப்படின்னா அல்லாஹ் முன்னாடி மனசு திறந்து பேச வந்த நம்பிக்கை உள்ளவங்க முன்னாடி நிக்கிறவன்னு அர்த்தம். அப்படிப்பட்டனா அவங்களோட கஷ்டத்துக்கு தோள் கொடுத்து நிக்கணும். அது அந்த அல்லாஹ் எனக்கு கொடுத்த கடமை. அஸ்ஸலாமு அலைக்கும். ஐயோ
அடிக்காதீங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. எங்கயா போய் தொலைங்க. நான் பார்க்கவே விரும்பல. போயிடுங்க. ஆனா நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நீங்க தூக்கி வளர்த்த குழந்தை மாமாண்ணா. பின்னாடி உயிருக்கு உயிரான உங்களோட பொண்ணு. நாங்க இன்னும் சின்ன குழந்தைங்க நடிச்சிட்டு இருக்கீங்களா மாமா? சொல்லுங்க. மாமா, சின்ன வயசுல நீங்க தானே மாமா என்ன மாமான்னு கூப்பிட சொன்னீங்க. நீங்க என்னோட மாமா. மாமாவோட பொண்ணு எனக்கு முறை தானே. அப்போ எனக்கு கட்டி கொடுக்கலாம்ல. என் முறை பொண்ணை நீங்க எனக்கு கட்டி கொடுக்கலாம்ல. ஆசையில சொல்றதுக்கோ வருத்தத்துல சொல்றதுக்கும் எனக்கு நீங்க மட்டும் தான் இருக்கீங்க மாமா. என்னைக்காவது ஒரு நாள் இதை நாங்க சொல்லிதான் ஆகணும். நீங்க தயவு செஞ்சு உங்க பொண்ணு எனக்கு கட்டி கொடுத்துருங்க மாமா. எங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னா நாங்க அந்த கடல் கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் கடல்ல ஒரேடியா இறங்கி நாங்க சொல்லிடுவோம். அப்புறம் 3வது நாள் என்னது? நீ எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமா சொல்லி முடிச்சிட்டப்பா. பாரு, இது என்ன சாதாரண விஷயமா? அழாதடா. உன் கண்ணு கலங்குறத பார்த்தா இந்த அம்மாவால தாங்க முடியாது. கடவுளே, கடவுள் இருக்கிறதுனால தானே எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கான். இனிமே 2 பேரும் வேற வேற இடத்துல இருக்கிறது அந்த கடவுளுக்கே பிடிக்காதம்மா. நீ சரின்னு மட்டும் சொல்லுமா. காசி மாமா ஒத்துப்பாரு. கண்டிப்பா அவர் பொண்ணு எனக்கு கட்டி கொடுப்பாருமா. எனக்கு வேணுமா. எனக்கு அவ மட்டும்தான் வேணும். நீங்க அந்த பக்கமா போங்க. நீங்களே கூட வாங்கயா. இதோ வரேன். சீக்கிரமா வாங்கடா. யாராச்சும் இருக்காங்களான்னு பாரு. யாரும் இல்ல. வா 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 வா, சீக்கிரம் வா. யாரு? விளையாடி வளர்ந்த வீட்டு காம்பவுண்டுக்கு ஒரு திருடன மாதிரி வர்ற நிலைமை ஆயிடுச்சு. அண்ணா, வந்துட்டீங்க. சந்தோஷமா இருக்கு. என்னை மன்னிச்சிருமா. அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்மளோட முன்னோர்கள் விவசாயம், காசு, பணம் இதெல்லாம் கணக்கு பார்க்கவே இல்லை. அன்னைக்கு இங்க கணக்கு பிள்ளையா இருந்த என்னோட அப்பா சொல்லி நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு தேசிய கட்சி, காங்கிரஸ் இதெல்லாம் தான் பெருசா இருந்துச்சு. உனக்கு தான் தெரியும்ல, உன்னோட அம்மா என்னை பெத்துக்கலனாலும் எனக்கும் அம்மாவா இருந்திருக்காங்க. பழைய சோறெல்லாம் ஊட்டி விட்டுருக்காங்க. பொழுது விடிகிற நேரத்துல அதை அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு தான் நான் கடலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த வீட்டு உப்பும் சோறு சாப்பிட்டு தான் என் உடம்பு வளர்ந்துருக்கு. அண்ணே, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாளைக்கு இங்கிலாந்துக்கு போய் பெரிய ஆளாக வேண்டியவம்மா உன் புள்ள. அப்படிப்பட்ட புள்ளைய என் பொண்ணு நாசமா போனவ. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. அண்ணே, இப்ப சொன்னீங்கல்ல, எங்க குடும்ப பாரம்பரியத்தை பத்தி சொன்னீங்கல்ல, இதே இடத்துல நின்னுட்டு தான் நானும் கேக்குறேன். சுபாஷ்க்கு சாகிராவை நேசிக்கவும், சாகிராக்கு சுபாஷை நேசிக்கவும், அவங்க மனசை சேர்த்து வைக்க கடவுளே ஆசைப்படும் போது அவங்கள ஒன்னா சேர்த்து வைக்க
நாம ஏன் யோசிக்கணும்? என்னம்மா சொல்ற நீ? இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்கும் மேல ஜாதியும் இல்ல, மதமும் இல்ல. ஐயோ, அப்படியெல்லாம் யோசிக்காதம்மா. மனுஷங்க மனசு ஃபுல்லா இப்ப தீயா இருக்குமா. அது அவங்கள எரிச்சு பஸ்பமாக்குற நெருப்பு. அவங்க பண்ணட்டும், எல்லாத்தையும் எரிச்சு நாசம் பண்ணட்டும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த நெருப்பு அணையும் போது முன்னாடி இந்த கடற்கரையில ஓடி விளையாடி நடந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் நடக்க முடிஞ்சதுன்னா முடியும். நீங்க சொன்னீங்கல்ல, உங்களை எங்க அம்மா பெத்துக்கலனாலும் நீங்க என் அண்ணன் சொன்னீங்கல்ல. அப்படி ஒரு அண்ணன் கிட்ட என் பையனுக்கு உங்க பொண்ணை கேக்குறேன். அந்த கடலை சாட்சியா வச்சு அவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல. சொல்லுங்கண்ணே. ஏ அல்லாஹ், அது என் பொண்ணு சாகிராவை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது சத்தியம். இதை என்ன மனசார ஏத்துக்கிறேன். இந்த தாலி. ஈஸ்வரா, அம்மாடி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கம்மா. என்ன பார்க்கவா? ஆமாம்மா, வா சொல்றேன். எங்க? உங்களை தேடி வந்த ஆள் உங்க பின்னாடி தான் இருக்காரு. நீயா? இப்படி வா. திரண்டு ராஸ்கல். ஸ்வீட்டோட நான் இங்க வர விஷயம் எங்க அம்மாவுக்கே தெரியாது. அண்ணாவோட தைரியத்துல தான் நான் இங்க வந்தேன். சுபாஷ், இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் நம்ம இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கிறத? கொஞ்ச நாள் காத்திருப்போம். அது கசகதான் செய்யும். அப்பதான் அதுல இருந்து கிடைக்கிற வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். அது இந்த ஸ்வீட்டை விட ரொம்ப இனிமையா இருக்கும். சுபாஷ், உனக்கு அமைய வேண்டிய ஒரு நல்ல வாழ்க்கைய நான் வந்து கெடுத்துட்டேனா? இங்க பாரு, சும்மா உளராத. மனசை காயப்படுத்துற நேரம் இல்லை இது. ராஜகுமாரனும் ராஜகுமாரியும் தெரியும்ல, வளர்ந்துகிட்டே இருக்காங்க இந்த வயிற்றுக்குள்ள. சந்தோஷமா அவங்கள வளர்க்கணும், சந்தோஷமா அவங்க இருக்கணும். அது மட்டும் இல்லாம. அது சரி. ஓ, இதுதான் இங்க கதையா? நடக்காது. முஸ்லிமா இருக்க காசிம் பாயின்றவன் தன்னோட பொண்ணு சாகிராவை ஒரு இந்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? அது உண்மையா? நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சது சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு அறிமுகமான நல்ல நடத்தை கொண்ட ஒரு பையனுக்கு தான். ஆடாடா, உங்க பொண்ணுக்கு பார்த்த புருஷனோட கேரக்டர்லாம் பத்தி நாங்க கேட்கல. இந்த மாதிரி காரியத்தை செய்ய எப்படி உங்களுக்கு தைரியம் வந்துச்சா? அது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அதுதான் முக்கியமா? இஸ்லாம் சட்டத்திட்டங்களை மீறினா காசிம் பாய்க்கு மன்னிப்பே கிடையாது, தெரியும்ல? 5 தடவை அல்லாவுக்கு முன்னாடி தொழுகையை நடத்துறவனா. சாதாரண தப்பு தவறை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணு கடல்ல விழுந்து செத்துற போறேன்னு சொன்னப்ப அவ வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவளோட அப்பாவா நான் அதை செஞ்சேன். குழந்தைங்க செய்யற தவிர திருத்துறதுதான் ஒரு அப்பாவோட கடமை. ஒருத்தர் நேசிக்கிறது தப்புன்னு நான் எங்கேயுமே படிச்சதில்லை. நான் தெரியாம தான் கேட்கிறேன், அது தப்பா? தப்புதான். அந்த உறவை இந்த நிமிஷத்தோட முடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கமிட்டிக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி செஞ்ச தப்ப ஒத்துக்கோங்க. சரி, செஞ்ச தப்ப நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்க கொடுக்கிற எந்த தண்டனையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம். அப்புறம் என்ன போட்டு இழுக்கிறீங்க? அந்த உறவை அறுத்து விடுறதுக்கு படைச்ச அல்லாவால தான் முடியும். நீதிமானான அல்லாஹ் அதை பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. காசிம் பாய், என்னோட பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கா. இனி அவளை
என்னால முடியாது. அந்த கடவுளுக்கு எல்லாம் தெரியும்னா நானும் என் பையனும் செஞ்ச விஷயம் தப்பா சரியான்னு அந்த தெய்வத்துக்கு தெரியும். எந்த கடவுளை பத்தி பேசுறீங்க? நீங்க எந்த பேர்ல கூப்பிட்டாலும் நீங்க சொன்ன கடவுளோட விஷயத்த நான் சொல்லல. ஸ்ரீதேவியம்மா, அவங்க ஆளுக நம்ம ஆளுகளை வெட்டி கொண்ட ரத்த வாட கூட இன்னும் போகல. இந்த நேரத்துல அவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு தான் உங்க பையனுக்கு கிடைச்சுச்சா? காசிம் பாய் யாரையும் வெட்டி கொன்னதில்ல. நீங்க ஒண்ணு அவங்களுக்காக வக்காலத்து வாங்க வேண்டாம். நான் என்னோட விஷயத்த தான் சொன்னேன். விஷயம் இந்த விஷயம் உங்களுக்கு விபரீதமாயிடும். இங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இருக்காங்க. நின்னுக்கோ. 4 பக்கம் மனுஷங்களோட ரத்தத்தை ஊத்தி அதுல ஓடி ஆடி விளையாடுங்க எல்லாரும். நானும் என் பையனும் அப்படி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டோம். சொன்னா புரியாது உங்களுக்கு, அடிபட்டாதான் புரியும். வாங்கடா. கடவுளே, என் பொண்ணு கூட்டிட்டு நான் எங்க போறதுன்னு தெரியலையே. காசிம் பாய், இங்க பாருப்பா, நம்ம இஸ்லாம் சமுதாயத்துக்குன்னு சில சட்டதிட்டங்கள் இருக்கு. அத அனுசரிச்சு தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நடக்கட்டும், அது நடக்கட்டும். சொல்லி அனுப்பவும் மனசு வர மாட்டேங்குது. உன்னை தடுத்து நிறுத்தவும் முடியல. இந்த வயசான காலத்துல என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. உங்களுக்கு தெரியலனாலும் பள்ளியோட கமிட்டிக்கு தெரியும். அதான் முடிவு எடுத்துட்டோம்ல, அப்புறம் என்ன? நீங்க மட்டும் சொல்லிட்டா போதுமா? இங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறது எங்களை மாதிரி ஏழைகள் தானே. ஐயா, நீங்க இன்னொரு தடவை சொல்லி பார்க்கலாம்ல. நாங்க இந்த இடத்தை விட்டு எங்க போறது? நாம அழுகிறதுக்கும் கவலையை சொல்றதுக்கும் நமக்குன்னு யாரும் இல்லம்மா. படைச்ச அந்த அல்லாவை தவிர. படைச்சவனுக்கு இங்க நடக்கிறதெல்லாம் தெரியும்ல முதலையாரு. நம்மள மாதிரி படைக்கப்பட்டவங்களுக்கு இது தெரியாம இருக்கலாம். கவலைப்படாதம்மா. நானும் என்னோட குடும்பமும் இனி ஒரு சொட்டு ரத்தம் சிந்துறதுக்கு காரணமா இருக்க கூடாது. வயித்துல புள்ள உள்ள பொண்ண எல்லாரும் சேர்ந்து எங்க துரத்தி விட பாக்குறீங்க? இந்த மனுஷங்களுக்கெல்லாம் கடவுள் மேல பயமே இல்லையா? சர்வலோக ரட்சிதனான அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்காக இந்த பூமியை விசாலமா படைச்சிருக்கேன். அதுல நடந்து பார்க்கறேன். ஒருவேளை கால் தடுமாறிடுச்சுன்னா, இல்லைன்னா நான் போற வழி முடிகிற வரைக்கும் நடந்தே போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். தப்புகளை மன்னிச்சு எல்லாருக்கும் காவலா இருங்க அல்லாஹ். தீபம் தீபம் தீபம். வாங்க, உள்ள வாங்க. காசிம் அண்ணாவுக்கும் குடும்பத்துக்கும் உரிமையான வீடுதான் இது. உங்க வீடுதான். வாங்க. வா. எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. இவன் மூத்தவ இந்திரா, இந்துன்னு கூப்பிடுவோம். இவன் அவளுக்கு மூத்தவ சிந்து, அதுக்குன்னு சிந்திரான்னு கூப்பிடாதீங்க. இவங்களோட கல்யாண விஷயம் ஏதாவது? நீங்க பாருங்க, நீ அது என்னமோ தெரியல, என் தங்கச்சிகளுக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே கிடையாது. திடீர்னு இப்படி சொல்ற? அப்படியாமா? இவரு சும்மா சொல்றாருங்க. வேணும்னா நீங்களே கேட்டு பாருங்க. நான் கட்டி கொடுக்காம இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு 2 பேரும் பிடிவாதமால இருக்காங்க.
யாருக்காவது ஒரு காதல் கடிதத்தை கொடுங்க, ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் கோபியோட சேர்ந்து கிளம்பி போறேன், அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு ஓட வேண்டியதானே? நடக்காத. அதுக்குன்னு போகும்போது வீட்டுல இருக்கிற நகை நட்டை எல்லாம் மொத்தமா அள்ளிட்டு போயிடாதீங்கம்மா. ஐயோ அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் அண்ணா. ஐயோ இவருக்கு இந்த பொது அறிவு ரொம்ப கம்மி இல்ல? ஏய் விளையாடாத. காதலிக்கணும்னா இதோ இந்த மாதிரி ஓடியெல்லாம் போக மாட்டோம். போல்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட், எனக்கு அவரை பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவேன். அதுல ஜாதி மதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. சரிதானே சாயிரா? என்னாச்சு காசிமானா? இந்த வீட்டுல விளையாட்டு, சிரிப்பு, அன்பு எல்லாமே இருக்கு. நானும் என் குடும்பமும் இங்க வந்து சேர்ந்ததுனால உங்களுக்கு ஏதாவது அவமானம் ஆயிடுச்சுன்னா? இந்த சிரிப்பு சந்தோஷம் எல்லாமே இந்த வீட்டுக்கு ஒரு காலத்தில் நீங்க போட்ட பிச்சை. இன்னைக்கு அதை நீங்களும் சேர்ந்து பங்குபட வேண்டிய காலம். இதோ இந்த கோட்டை தாண்டி யாரும் இங்க வரமாட்டாங்க. கவலைப்படாதீங்க. வாங்க. ராம வரலையா? எனக்கு என்னோட நண்பனை பார்க்கணும். வந்துருவான். தகவல் சொல்லி வேற ஜாதிக்காரங்க இங்க வர்றது எல்லாருக்கும் பிடிக்கும் சொல்ல முடியாது. வேற ஜாதி மதம், வேற ஜாதி. எங்க போறீங்க? அது என்னோட ஃப்ரெண்ட பார்க்கலான்னு தான். அவர் இப்ப மரண படுக்கையில படுத்திருக்காரு. இந்த நேரத்துல ஏதாவது கண்டபடி உளறுவாரு. அப்படி எல்லாம் பிரிச்சு பேசாதீங்க. அவன் என்ன பார்க்கணும்னு சொன்னான். எனக்கு அவனை பார்க்க ஆசையா இருக்கு. மனசு கேட்காம எதை பத்தி யோசிக்காம ஓடி வந்துட்டேன். மனசு வலிச்சதுனாலதான் இங்க யாரையும் வர வேணாம்னு சொல்றோம். தம்பிங்களா, அதான் சொல்றாங்கல்ல, இந்துஸ் யாரும் இங்க வர வேண்டாம். அவங்கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. கண்ணால பார்த்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு அவனுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். ஈஸ்வரா, ஒரு இந்து ஒரு முஸ்லீமை பார்க்கறதுக்காக வரல. சின்ன வயசுல இருந்து ஒன்னா ஓடி புடிச்சு விளையாடின நண்பனை ராமன்கிற நண்பன் பார்க்க வந்திருக்காரு. அப்புறம் நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம். எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிச்சா கடைசியில் ஒரு வார்த்தை கேட்பாங்க, உங்களுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. தயவு செஞ்சு அந்த ஆளோட கடைசி ஆசை நிறைவேற்றி வைங்க. இந்துலாம் உள்ள விட முடியாது. பஷீரு, பட்டாளக்காரனோட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எந்த நேரத்திலையும் எதிரி நாட்டோட குண்டடிப்பட்டு சாகறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கார்கில் கடும் குளிர்ல இந்த பரதன் கையில ஒரு துப்பாக்கியோட நின்னுகிட்டு இருக்கான்னா அது ஒரு இந்துவா இல்ல, ஒரு இந்தியனா தான் நின்று இருக்கான். ஒவ்வொரு இந்தியனும் தினமும் நிம்மதியா வீட்டுல படுத்து தூங்குறான்னா அதுக்கு எல்லையில தூக்கத்தை தொலைச்சிட்டு காவல் காக்குற இந்திய பட்டாளத்துக்காரனான இந்த பரதன் தான். நாங்க ஒண்ணு வீட்டுல இல்ல, அகதிகளுடைய கேம்ப்ல இருக்கோம். நம்ம நாடு அப்படி ஆயிடுச்சுப்பா. இது இந்திய நாடு. இங்க பாருங்கய்யா, யாரோ செஞ்ச தப்புக்காக பாவம் தண்டனை அவருக்கு கொடுத்துறாதீங்க, இவருக்கும் கொடுக்க வேண்டாம். நாம யாரும் அனுபவிக்க வேண்டாம். இங்க பாருப்பா பரதா, இவ்வளவு தூரம் வந்த ராமண்ணா கண்டிப்பா அவரோட நண்பர் சந்திப்பார். ராமா, நண்பா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. ஈஸ்வரா, அல்லா சந்தோஷமா இருக்கேன். என்னோட நண்பன் என்ன தேடி வந்துட்டான், எனக்கு அதுவே போதும். இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க வரவே முடியாதுன்னு, என்னால உன்னை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நடக்காது, நிச்சயம் நடக்காது. நாம ஒருத்தர் பார்க்க கூடாதா என்ன? நான் இந்து, நீ முஸ்லிம், அது தெரியல உனக்கு. நாம ஒருத்தர் சந்திக்க கூடாதா என்ன? எனக்கு போகணும்பா. எனக்கு என் மண்ணிலே கடந்து சாகணும். என்ன கூட்டிட்டு போறாமா நண்பா, என்ன கூட்டிட்டு போவல்ல, என்ன கூட்டிட்டு போறாமா. வரதா, கூட்டிட்டு போலாம்ப்பா. ராமண்ணா, அது அவன் வேற எதுவும் கேட்கலையேப்பா. அவன் கேட்டதை செய்வோம். இவனை தூக்குப்பா, போலாம். அங்க பாருடா. நான் இங்கேயே இருக்கேன், நீ போய் நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு வந்துரு.
வரதா, நீ ஒரு பட்டாளக்காரன்றது எனக்கு தெரியும். உன்ன மாதிரி ஒரு ஆளு முஸ்லிம்காரங்களுக்கு தலைமை தாங்கிறது தப்பு. எங்க இருந்து கிளம்புனியோ திரும்ப அங்கேயே போயிடு. இந்த பக்கம் யாரையும் கூட்டிட்டு வராத. நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இதே கடற்கரை மண்ணில் பிறந்து வளர்ந்தவர் தானே இவரும். இந்த மனுஷனுக்கு இப்ப வேற எந்த ஆசையும் இல்ல. செத்தாலும் இந்த மண்ணில் தான் சாவணுங்கிறாரு. அதுக்கு விட மாட்டீங்களா? விட மாட்டோம். இங்க யாரும் வாழவும் வேணாம், சாவவும் வேணாம். எங்க அப்பாவோட இந்த மரணம் இந்த ஊர்ல இருக்கிற இந்துக்களுக்காக தான். அதனால நான் இங்க ஒரு மகனா பேசல, ஒரு ஹிந்துங்கிற முறையில வருத்தப்படுறேன், எதிர்க்கிறேன். நாம மறுபடியும் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இனி அதை நம்ம அப்படி விட்டுறவே கூடாது. இது தர்ம யுத்தத்துக்கான நேரம். இனி நாம தான் எதையுமே ஆளணும். भारत माता की, भारत माता की, भारत माता की। अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। ஆமென். கர்ப்பமா இருக்கும்போது கடவுள் பிரார்த்தனை மட்டும் போதாது, கொஞ்சம் உடம்பையும் பாத்துக்கணும். இத மொத்தத்தையும் குடிச்சிடு. இந்த பொண்ண 2 மதத்துக்காரங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். கொஞ்ச நாளைக்கு இவளை பத்திரமா பாத்துக்கணும்னு பரதன் என்கிட்ட சொன்னான். ரொம்பவே யோசிச்சுதான் என் புருஷன் இதுக்கு சரின்னு சொன்னாரு. கடவுளே, வாங்க. நான் சொன்ன இடத்துல போட்டு ரெடியா நிக்கும். நீங்க சீக்கிரம் அவங்களை கூட்டிட்டு அங்க போயிடுங்க. அப்ப அவங்கள கூட்டிட்டு நீங்களும் காசிம் பாய் மட்டும் போனா போதுமா? நான் இங்க இருக்கிறது தானே நல்லது. நானும் சசி அங்க போய் பார்க்கட்டுமா? அப்ப நாங்க ஒரு 3 பேர் அந்த பக்கம் போயிடுறோம். சரி, அப்படியே பண்ணுங்க.
ஆனா எல்லாரும் கொஞ்சம் பத்திரமா இருங்க. நாங்க அங்க வந்துட்டோம்னு தெரிஞ்சதும் டார்ச் 3 தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணு. அதை பார்த்து தான் நாங்க கிட்டேயே வருவோம். கிளம்புங்க. காசிமண்ணா, நாம இது தீப்பிடிச்ச கப்பல் மாதிரி. நாம இப்ப தாவி குதிக்கிறது கடல்ல தான். நீ இந்த ஏறினாதான் தப்பிக்க முடியும். இதுதான் மக்களே, நம்மளோட ராஜ்யம். எவனாலையும் திருத்த முடியாது. காசிமண்ணா, ஒரு நிமிஷம். வாங்க, அது நம்ம ஆளுதான். ஹரிஷ், சசி எங்கடா? உன்னோட ஆளுங்க எல்லாமே பத்திரமா என் கஸ்டடியில இருக்காங்க. இந்தா பிடிச்சுக்க. அப்புறம் அந்த வழியா பார்த்து அப்படியே திரும்பி போயிடுங்க. இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். போன்னு சொன்னா ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணுங்க. மஜித் பாய், இவங்க நம்ம பசங்க தானே. எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம். அவ எங்கேயாவது போய் எப்படியாவது வாழ முடியாது. முஸ்லிமா பிறந்த இந்த பொண்ணு இத்தனை காலத்துல உங்க யாருக்குமே நான் எந்த துரோகமும் பண்ணது இல்லையப்பா. அன்னைக்கும் இன்னைக்கும் நான் என்னைக்கும் தொழுகை செஞ்சுக்கிட்டு எல்லா கவலைகளையும் அவர்கிட்ட மட்டும் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் சாதாரணமானவன். என்னோட பொண்ணுக்காக உங்க எல்லாரோட கால்லயும் விழுக நான் தயாரா இருக்கேன். ஆன மரியாதையோட வாழ்றவங்க தான் இந்த கடற்கரையில வாழ்ற முஸ்லிம்ஸ். ஒரு இந்துவுக்கு உன் மகளை கட்டி கொடுத்து அல்லாவுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க யாரும் ஜெயிக்க வேண்டாம். அதுக்கு நாங்க யாரும் ஒத்துக்க மாட்டோம். மஷித் பாய், உஸ்மான் பாய், நாங்களும் உங்க பசங்க மாதிரி தானே. எங்க 2 பேரையும் போக விடுங்க. நாங்க எங்கேயாவது போய் சந்தோஷமா இருந்துப்போம். எங்களை தடுக்காதீங்க, தயவு செஞ்சு எங்களை தடுக்காது. நிறுத்துவோண்டா. என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். இந்த நாள் வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்ல. கர்ப்பமா இருக்கிற ஒரு தங்கச்சியோட அடிவயத்துல மிதிக்கிற ஒரு அண்ணன். அத சொல்ல நீ யாரா? பஷீரே, வேண்டாம். வேணாண்டா, இந்த விளையாட்டை இங்கேயே முடிச்சுக்கலாம். காசிமண்ணா, பசங்களை போட்ல ஏத்துங்க. வாங்க போலாம், வாங்க.
வேண்டாம் ஏய், நான் சொல்றத கேளு வேண்டாம். முன்னொரு காலத்துல நம்மளை படைச்ச இறைவன் இப்ராஹிம் நபி கிட்ட சொந்த புள்ள இஸ்மாயில கழுத்தறுத்து ரத்த பலி கொடுக்க சொன்னார். ஆனா இப்ராஹிம் நபிக்கு அது தேவைப்படல. அதோட ஞாபகமாக தான் நம்ம இப்பவும் ஹஜ் பயணம் மேற்கொள்றோம். நான் இது வரைக்கும் ஹஜ் பயணம் போனதில்லை. உன்னோட அப்பா இது வரைக்கும் ஹஜ் பண்ணதில்லைப்பா. அண்ணா அண்ணா காசிமண்ணா அல்லாஹ் அல்லாஹ் முன்னாடியில நாம இந்த கடலோட பாட்டை தான் சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப நாம கேட்கறது அதோட அழுக சத்தத்தை தான். தூங்காது, எப்பவுமே இந்த கடல் தூங்காதுடா. மனுஷனோட மனசுல இருக்கிற அழுக்க கழுவி துடைக்கிற வரைக்கும் இந்த கடல் எப்பவுமே தூங்காதுடா.